ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஹஸ்பண்டோட ஹெல்த் பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்க ரெக்கவரி ஆகிட்டே இருக்காங்க. நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் கடவுள் கொடுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் அப்டேட் ப்ளஸ் இந்த பூஜை நீங்கள் பண்ணீங்கல்ல, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ சாமி கும்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இந்த சாமி கும்பிட்டேன் அப்படின்றதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல் இதில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த டைமில் விளக்கேற்றுறது தான் மெயின் வந்துட்டு. இதில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்கெல்லாம் தூங்குவாங்க, அப்போ இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாங்க. ஷார்ட்ஸ்லேயும் ஏதாவது நான் சொல்லியிருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் கூட எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். 5:30 ஆகுது. ஸோ அதனால் நான் எந்திரிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 4:15 அப்படி எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாமிக்கு நெய்யத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு விளக்கேற்றி எல்லா பூஜையும் முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து அதுதான். எல்லோரும் தூங்குறாங்க, நம்ம பண்ணலாமான்ட்டு. தாராளமாக பண்ணலாம். நிறைய வீடியோஸ் வந்துட்டு இதை பற்றி போட்டிருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். அவங்களாம் சொன்னது என்ன அப்படின்னா, சின்ன வீடாக இருக்குது, ஒரு சாமி ரூம் தான் இருக்குது அப்படின்னா, சாமி ரூம் இல்லை, ஒரே ஒரு ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கோம், அதுக்கு கீழே தான் எல்லோரும் தூங்குவாங்க அப்படின்னா எல்லாரையும் கொஞ்சம் ஓரமாக படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை சாமி ரூமுக்கு நேராக கீழே கூட உட்காந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாங்க தூங்கும்போது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சமைக்காமல் இல்லை இல்லையா, சாப்பாடே நம்ம வந்து செய்யும்போது சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்றது என்னோட கேள்வி. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிப்பேன். அடுத்தது எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னா, டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா டெய்லி தலை குளித்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு, அதுவும் இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி இடத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னா குளிர், நீங்கள் வின்டர் டைம்லாம் அப்போ நம்ம சாமியே கும்பிட முடியாதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கோங்க, அதுவே போதும். நம்ம டெய்லி உடம்புக்கு குளித்தோம் அப்படின்னாவே பெரிய விஷயம். ஸோ அதனால் உடம்புக்கு குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். இல்லை எனக்கு தலை குளிச்சா தான் சாமி கும்பிட பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் குளிச்சுக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெயினாக செய்ய வேண்டியது என்ன, நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, 21 நாளாக இருக்கட்டும், 7 நாளாக இருக்கட்டும், ஒத்தப்படையில் தான் சொல்லுவாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அத்தனை நாளும் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா இந்த டைம் வந்துட்டு, இந்த டைமும் இல்லை, இதுக்கு முன்னாடி டைம் நான் வந்துட்டு பூஜை போட்டிருந்தேன் இல்லையா, அப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு நல்லா போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய தூக்கம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும்போது எனக்கு வந்து சளி பிடிச்சிது. ஆனாலுமே நான் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டேன். பட் ஒரு உடல் உபாதையோடு நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம மைண்டு இங்கேயும் அங்கேயும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தான். ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு 8 to 8:30 பெட்டுக்கு போயிடுங்க. சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. நான் செஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம தூக்கத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து சாமி கும்பிடும்போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஃபீல் போகிறதுக்கு பதிலாக இன்றைக்கி இதுதான் லஞ்சு, இன்றைக்கி இதுதான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போயிடுறது, தூங்க போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 21 டேஸ் தான் இருக்கணுமா, நீங்கள் 21 டேஸ் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட பீரியட் சைக்கிள் இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து பீரியட்ஸோட சாமி கும்பிடுவேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பங்க. நான் வந்துட்டு அதை எதுவுமே சொல்ல விரும்பலை. எனக்கு அதை நான் பழக்கப்படலை அப்படின்றதுனால என்னால் அதை செய்ய முடியல. ஸோ மற்றபடி நான் பூஜை ரூம்குள்ளே வராது அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதனால் நான் அதை மட்டும் பண்ணுறதில்ல. மற்றபடி வீட்டுக்கு யாரும் அந்த டைமில் பீரியட்ஸோடு வந்தாங்கன்னா கூட நான் அவங்களுக்கு கூட குங்குமம்லாம் கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்துட்டு நான் விளக்கேற்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் அதை மட்டும் செய்ய மாட்டேன். பட் ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு தூங்குறதை பற்றி சொல்லியாச்சா. தூங்குறது தான் இதில் ஹையஸ்ட்டு ஒன்று. அதுதான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். கடவுள் நம்ம அங்கே தான் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு சீக்கிரம் தூங்கினா காலையில் சீக்கிரம் எந்திரிக்க போகிறோம், நமக்கு சாமி கும்பிட்றது கஷ்டமாக போகுது சொல்லுங்கள்.
ஸோ அதனால் தூங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சாமியோட நெய்வேத்தியம் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு நான் பால் வைக்கிறேன் இல்லையா, ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலில் பூண்டு போட்டு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் குடிப்பாங்க, எங்கள் அத்தை கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு அதே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காய்ச்சிற பால் வந்துட்டு ஈவினிங் ஒரு தடவை அதில் ஒரு பூண்டு போட்டு அவருக்கு காய்ச்சி கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பையன் வந்துட்டு ஸ்மூத்தி குடிப்பான் காலையில், அவன் அந்த பால் எடுத்து போட்டு குடிச்சிடுவான். ஸோ அதனால் சாமிக்கு வைக்கிற பாலை வந்துட்டு வீணாக்காதீங்க, அது கெட்டு போகக்கூடாது. சாமிக்கு வைக்கிற பிரசாதம் வந்துட்டு எது வச்சாலும் சரி அதை நம்ம வந்துட்டு எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றலாம். அப்படி இல்லை ஒருத்தர் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் அவசியம்லாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு தான் சாப்பிட எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அவங்களே சாப்பிட்டு போயிடலாம். அதனால் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் 108 ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லணுமான்னு கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம அதை எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்த வேண்டுறோம் அப்படின்னும் போது அது நடக்கும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வம் தகாஸ்து சொல்லிடாதா, நம்ம வேண்டுதல் நடந்துடாதா, நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு குட்டி ஆசை தான். ஸோ அதனால் பூஜைகள் வந்துட்டு நிறையா வச்சுப்பேன். 108 ஸ்லோகம் எழுதுறது, 108 ஸ்லோகம் சொல்கிறது, பாட்டு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுக்குவேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் வந்துட்டு அந்த அலெக்ஸாவில் பாட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாமி பாட்டு நான் கிளம்புற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லா பாட்டும் நான் என்னென்ன பாட்டெலாம் கேட்குறேனோ அது எல்லாம் ஓடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிப்பேன். அப்புறம் முருகர் பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில். அதை பார்த்துட்டு முருகருக்கு தான் சாமி கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முருகருக்கும் கும்பிடுவேன், அப்படி தான் வச்சுக்கணும். நம்மளோட இஷ்ட தெய்வம், நம்மளோட குலதெய்வம், நம்மளோட விநாயகர். ஃபஸ்ட்டு ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா விநாயகர், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனசில் நினச்சி தான் நம்ம அந்த விளக்கு எல்லாமே ஏற்றுவோம். ஸோ அதனால் எல்லா தெய்வத்தையுமே மனசில் நினச்சிக்கலாம். அப்புறம் குறிப்பாக எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னா, நான்வெஜ் உங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டிங்களா, நான்வெஜ் சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி பண்ணப்பெல்லாம் வந்துட்டு வீட்டில் நான்வெஜ் செஞ்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு. நான் மட்டும்தான் சாப்பிடாம இருந்தேன். ஆனால் இந்த 21 days நான் பூஜை இருந்தேன் இல்லையா, அது வந்து நான் ரொம்ப 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 மன கஷ்டத்தோடு நான் இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த 21 days வந்துட்டு வீட்டில் முட்டை கூட செய்யலை. நான் வந்துட்டு ஐ திங்க் 2-3 தடவை என் பெரிய பையன் மட்டும் அவனுக்கு வந்துட்டு நானே போட்டுக்கிறேம்மா, நானே எடுத்து வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் அவனை வந்து ஒரு 2-3 தடவை விட்டேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல, இல்லைப்பா இந்த 21 days மட்டும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஹஸ்பண்டோட ஹெல்த் அப்படின்னும் போது நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப வேண்டுதல் இருப்போம் இல்லையா. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் பூஜையும் அவங்கவுங்களோட கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்தேன். சம்டைம்ஸ் நம்மளே அறியாமலே அது வந்துடுதுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா அது நல்ல குவாலிட்டி இல்லை. எனக்கு இருந்தாலும் எமோஷனலாகி அழுகிறது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான்வெஜ் வந்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் மன வேதனையில் இருக்கீங்க, உங்களால் செய்ய முடியல அப்படின்னா விட்டுருங்க. ஏன் அதை ஒரு சுமையாக எடுத்துக்கிட்டு 21 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணானுங்க. நாங்கள் வந்துட்டு மீட்டப்லாம் வைக்கும்போது எங்கே நான் எனக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மழை வந்து சாப்பிட மாட்டாங்க 21 days, நம்ம அப்புறமா மீட்டப் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் வந்துட்டு தள்ளி போட்டு போனோம். ஸோ அதனால் நம்ம கூட இருக்கவங்க குட்டியாக நம்ம பண்ணுற வேலையை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், யாரும் நம்மளை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வேலையை சாமி கும்பிட்றது தான். அவள் கிண்டல் பண்ணாமல் ஐயோ இல்லை அவங்க கும்பிட்றாங்க நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நட்பையோ உறவுகளையோ சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைஃப்பில் டாப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறது தான் இப்போ ஆள் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்கள் கூட பழகுங்க, மன நிறைவாக வச்சுக்கோங்க, எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. அடுத்தவங்களை பற்றி துளி கூட நினைக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா எனி டைம் வந்துட்டு அவள் இப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிறதே கீழே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ நான் அதெல்லாம் யோசிக்காமல் சாமி கும்பிடும்போதாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளை பற்றியுமே நினச்சிக்கிங்க. கண்டிப்பாக நமக்கான எண்ணங்கள் வரும். நம்ம கூட இருக்கிறவங்கள பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் அவங்களோட உழைப்பு அவங்க மேலே போகிறாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் வராது. எதுக்கு தான் கெட்ட சிந்தனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, மனம் அப்படின்றது பல விஷயங்களை அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்குற எல்லாத்த பற்றியுமே நமக்கான கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும், நம்ம மைண்டில் ஓடும். அதெல்லாம் வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு தியானம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கைண்ட் ஆஃப் தியானம் தான் இதுவும். அந்த வேலைக்கு ஏற்றும் போது ஒரு நிமிஷம் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்றது தான்.
நான் எப்பயும் போல் சொல்ல மறந்துட்டேன். விளக்கேற்றும் போது நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், எங்கேயும் எப்பயும் எல்லாரும் நல்லா இருப்போங்க. ஓகே, அடுத்த டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் தான் கும்பிடணுமா, ஹஸ்பண்ட் கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க கும்பிடலாங்க, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு வீட்டில் ஒரு வச்சுருப்பாங்கல்ல, அது கூட உங்களால் என்ன முடியுமோ சொல்கிறேன், சாமி கும்பிட்ற வழிமுறைகள்லாம், அந்த வழிமுறைகள் கூட உங்களால் எது முடியுதோ அது கூட ஒத்து போயிட்டு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் மாறுங்க. யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்துட்டு திரிக் பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டைமிங் இதுதான். நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் நமக்கு நல்லாவே தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 3 மணிலேருந்து நீங்கள் 5:30 மணிக்குள்ளார விளக்கேற்றணும். ஸோ அது நீங்கள் எப்போ ஏற்றினாலும் அதுக்கான பலன் இருக்குது. அதனால் 3 மணிக்கே வா அப்படின்னீங்க அப்படின்னா கஷ்டம்தான். நீங்கள் ஒரு 4, 4:30 அப்படி கூட ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சாதான் வேலையை செய்ய முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக ஓடி இது பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி வேறு என்ன யோசிச்சுட்டே இருக்கேன். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 விளக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். 5 விளக்கு தான் ஏற்றணும்னு இல்லை, 3 விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம். ஓவராலாக வந்த கமெண்ட்ஸ் இதுதான். இதை பற்றி தான் நிறைய வந்துச்சு. விளக்கு ஏற்றுறது, சாப்பிட்றது, இதெல்லாம் தான் வந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வரல. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி சாமி கும்பிட்டேன்றதை இது கூட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க மலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் போடாமல் இருந்திருந்தா கூட மலர் நான் இது மாதிரி ஒரு வீடியோ கேட்டேன், நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் என்கிட்ட உரிமையாக கேட்கலாம். ஏன்னா நான் நிறைய நேரம் பல விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடுனதுனால நான் கொஞ்சம் ஒரு பாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக ஒழுங்காக யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. மெயினாக வந்துட்டு இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரைடே அமாவாசை முடிஞ்சு வர முதல் வெள்ளிக்கிழமை இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இடையில அப்பப்போ நீங்கள் வந்துட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஒரு வேண்டுதலுக்காக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு வர முதல் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. 21 நாள் நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத நான் சொல்லலை இல்லையா. 21 நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு என்னோட பீரியட் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி நான் 21 டேஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எல்லா டைமும் அது நடக்காது. இந்த டைம் வந்துட்டு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இல்லை ஜி, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நான் இனிமேல் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க சரி மலர் இருங்க அப்படின்னாங்க. நான் அப்புறமா உட்காந்து கேலண்டரில் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு அது எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, 2-3 நாள் அப்புறம் வர வேண்டிய பீரியட்ஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. கரெக்டாக அந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரைடே. அமாவாசையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 3வது நாளோ என்னமோ அமாவாசை வந்து சூப்பராக வந்துட்டு எனக்கு அமைஞ்சுது. ஏன்னா 3வது நாளே வெள்ளிக்கிழமை, அமாவாசை வந்து 3வது நாளே வெள்ளிக்கிழமை, என்னோடய பீரியட் சைக்கிளும் முடிஞ்சிருச்சு. ஸோ 21 டேஸ் தான் என்னால் கரெக்டாக சாமி கும்பிட முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து வந்துட்டு டேட் வந்துடும். ஸோ அதனால் லைஃப் வந்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கேட்குறத கொடுக்குது இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்துட்டு நமக்கானதை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் வந்துட்டு அதை கரெக்டானதை பிக் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. நிஜமாக அது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம அதை அனுபவிச்சதாங்க அது தெரியும். அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ நான் இது பேசினது இதோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றத கண்டினியூ பண்ணலாங்க. இதுக்கும் மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க. ஸோ 4:37 ஆகுது இப்போது. நம்ம இப்போ போயிட்டு சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பால் வச்சிடலாம். சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால நான் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ பால் வந்து காஞ்சிடுச்சு, பால் எடுத்து சாமிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற செட்டப் எல்லாம் பார்த்துடலாம்.
வாழ்க வளமுடன்ங்க. நான் எப்படி பூஜை பண்ணுவேனோ உங்களுக்கு அதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத கரெக்டாக காட்டுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வழக்கம் இருக்குது நீங்கள் அது மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால மட்டும்தான் நான் அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் என்னென்னலாம் குட்டி குட்டியாக ஏதாவது நான் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது என்ன பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நல்லபடியாக சாமி கும்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பிக்சர் இருந்துச்சுன்னா ஓகே. எதுவுமே உங்கள்கிட்ட பிக்சர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த சொம்பு தண்ணியில் உங்களோட குலதெய்வம் பேரை 3 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் குலதெய்வம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு இருக்கணும். நம்ம பழமாக இருக்கலாம், இல்லை பாலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலையிலே இருந்துச்சு உங்களுக்கு செய்ய டைம் இருக்குது அப்படின்னா சக்கரை பொங்கல் அது மாதிரி எதுக்கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ மெயினாக இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றுறது கிடையாது. ஸோ அதனால் கூட 3 விளக்கோ இல்லை 5 விளக்கு இல்லை 7 விளக்குன்ற மாதிரி நம்ம மண் விளக்கு இல்லை உங்ககிட்ட நல்ல விளக்குலாம் இருக்குது, பித்தளை விளக்குலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் மண் விளக்கில் ஏற்றுறது எப்பயுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கையோடு சார்ந்த ஒரு பொருள் அது. ஸோ நிலம் சார்ந்த ஒன்று இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால் 5 விளக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லை விளக்கெண்ணெய் ஊற்றலாம், இல்லை நெய் ஊற்றலாம். உங்களுக்கு எது முடியுதோ அதை ஊற்றலாம். கடையில் வாசனையோடு விற்கிது இல்லையா, தீப ஆயில்னு சொல்லிட்டு நீங்கள் அது கூட டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அடுத்து இது வச்சுப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 108 நாமங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் பீட்ஸ் ஏதாவது முத்து மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ மெயினாக தேவையான பொருட்கள் இதுதான். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா விநாயகர் கும்பிட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா விளக்கேற்றலாம். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 விளக்கு ஏற்றலாங்க. நம்ம விளக்கு ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு. வந்துட்டு 5 விளக்கும் நல்லபடியாக ஏற்றியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 108 ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது யூடியூப்பில். நான் யூடியூப்பில் தான் போட்டு விடுவேன். ஏன்னா வீடியோஸ் எடுக்கிறதுனால எனக்கு நான் டிவி கூட கனெக்ட் பண்ணிப்பேன். வெளியில் இருக்கிற டிவி கூட, அப்படி இல்லை அப்படின்னா அலெக்ஸா கூட கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இங்கே கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு 108 ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ மகாலட்சுமி ஸ்லோகம் 108 அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லி இதையும் கவுண்ட் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா 108 கவுண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ அதை பண்ணலாமா? நான் உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்துட்டோம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி போற்றி. ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மி போற்றி. ஓம் ராஜலக்ஷ்மி போற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 108 அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மெயினாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என்ன வேண்டுதல் வச்சுருக்கணும் அதை சாமிக்கு எழுதுவேன். 21 நாள் பண்ணுறேன் அப்படின்னா 21 நாளும் எழுதுவேன்.
லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கே வந்துட்டு என்ன எழுதுறீங்க நோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாமி கும்பிடும்போதே நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்ட்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. என்னோட வேண்டுதல் வந்துட்டு சர்ஜரி நல்லபடியாக முடியணும், ஸோ அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், பிபி நார்மலாக இருக்கணும், எல்லாம் ஓகே ஆகணும் அப்படின்றத தான் இருந்துச்சு. பட் அதையே தான் நான் வந்துட்டு எழுதிட்டு இருந்தேன் சாமிக்கிட்ட. ஸோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை தான் கேட்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த 21 நாள் ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு லைஃப்பில் வந்துட்டு. ஸோ ஹெல்த் அப்டேட் ஆகட்டும், நான் என்ன வேண்டுனோ அது எனக்கு அது கிடச்சிது. நம்மளை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில், அதே தான். நம்ம வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை கடவுள்கிட்ட கேட்குறோம். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஓவரால் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதலாமா. இன்றைக்கி வந்துட்டு மெயினாக வந்துட்டு வீடியோஸ் கேட்டவங்களுக்காக தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு பெருசாக ஒன்றும் வேண்டுதல் அப்படின்ற மாதிரி எழுதலை. ஸோ அதனால் எனக்கு வாழ்க வளமுடன் மட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் அதை மட்டும் இன்றைக்கி எழுதுறேன். ஃபஸ்ட் அதை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மேலே எப்போவுமே பிள்ளையார் சொல்லி போடுவாங்க இல்லையா, ஊன்னு சொல்லிட்டு அது மாதிரி அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட குலதெய்வம் பேர் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவேன். குலதெய்வம் பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லோகம் நீங்களே படிக்கலாம். நான் வந்துட்டு முன்னாடி 108 இது வந்துட்டு அங்கே போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் ஸ்லோகம் ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சோஸ்திர மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புக் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் கூட நம்ம படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் நினச்சோம், அதுக்கப்புறமா வந்துட்டு குலதெய்வத்தை நினச்சோம் இல்லையா. மூணாவதாக உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் விளக்கேற்றுங்க. எனக்கு எப்பயுமே அது ஏற்றும் போது ஞாபகம் வந்துடும், பட் நான் வந்து வீடியோவில் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் படிக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஆரத்தி காட்டலாம். ஸோ ஆரத்தி காட்டும்போது உங்களுக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு எல்லாமே வச்சுருக்கோமான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு விளக்கேற்றும் போது எதுவும் இருக்காது, குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பால் அடுப்பில் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் 21 டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஜமாகவே சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நைட்டு சீக்கிரம் தூங்க போகணும், அதெல்லாம் கலந்து தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம முழுக்க முழுக்க அந்த 21 நாள் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதை பற்றியே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இந்த பூஜையோட இதுவே. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சீக்கிரம் தூங்க போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் நமக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆரத்தி காட்டிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாராளமாக மாற்றிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வரமுறையும் இல்லைங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல வைப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பிரம்ம முகூர்த்த பூஜை. நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு 108 ஸ்லோகம்லாம் சொல்ல டைம் இருக்காது, எழுத டைம் இருக்காது, எனக்கு வந்துட்டு விளக்க மட்டும் ஏற்றிட்டு என்னோடய வேலைகளை பார்க்க போயிடுவேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். உங்களுக்கு என்ன உண்மையாக தேவையோ அதை கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் எப்போயுமே நமக்கானதை கரெக்டாக நமக்கு கொடுத்துருவாரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.